வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் அஃபிஷியல். நான் உங்கள் ரே. நீங்க நிறைய பேர் என்ன இந்த சேனல்ல பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் நான் எல்லாமே இந்த எக்ஸாம் பத்தினது இந்த ஒரு விஷயம் தான் இந்த சேனல்ல போட்டிருப்பேன். அப்புறமா 10th புக்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம் தான் போட்டிருப்பேன். நிறைய பேர் இந்த ஒரு சேனல்ல என்ன பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஃபேஸ் இது காட்டியிருக்கவே மாட்டேன். அண்ட் இவ்வளவு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க. 1000 லெவல்ல என்னோட வீடியோஸ் எல்லாமே போயிருந்துச்சு. நிறைய சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணதை நீங்க மட்டும்தான். உங்க எல்லாருக்குமே அதுக்காக என்னுடைய நன்றிகள். இப்ப இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் சென்டர் அபிஷியல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாமுக்காக முன்னாடியா நான் போட போறேன். மிஸ் பண்ணாம எல்லாருமே மறந்துடாம உங்களுக்காக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் என்னால இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும், நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதனால தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதிரியான நிறைய எக்ஸாம் சம்பந்தமான விஷயம், நிறைய எஜுகேஷன் சம்பந்தமான விஷயம், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கறத நம்புறேன். மிஸ் பண்ணாம எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா இப்போ 12th இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், 11th இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி நேரங்கள்ல அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். 10th என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னா இந்த கரெக்டான இது என்கிட்ட ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நான் இப்பதான் 10th முடிச்சிருக்கேன். 10th முடிச்சதுனால எனக்கு அதுல என்னென்ன கேள்விதான் வரும், அதை எப்படிலாம் பண்ணா நம்மளால ஆன்சர் எழுத முடியும், என்ன பண்ணா நம்மளால கரெக்டா இது பண்ண முடியும், இது எல்லாமே எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க என்ன இவ்வளவு சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா என்னுடைய மார்க் 475. நான் 10th மார்க் எடுத்தேன். அது இன்னமே கொஞ்சம் கூட வந்திருக்கும். ஆனா அந்த கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் அதுல போயிருக்கும். நான் என்னென்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். மிஸ் பண்ணாம கண்டென்ட்டை பாருங்க. அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் தொடர்ந்து நானும் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்களும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரேவ்லாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு விளாக் சேனல் வச்சிருக்கேன். ஆர்கே வாய்ஸ் டீம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதே மாதிரியே ஒரு விளாக் சேனல் வச்சிருக்கேன். மிஸ் பண்ணாம இந்த சேனலை யாராவது ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து எக்ஸாம் சென்டர் அபிஷியல் அப்படிங்கிற இந்த சேனலையும் மிஸ் பண்ணாம பண்ணிக்கோங்க. எஜுகேஷன்ல எல்லாருமே தொடர்ந்து நிறைய கவனம் செலுத்துங்க. நிறைய முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் எஜுகேஷன் அப்படிங்கிறது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. நமக்கே தெரியும் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமானதுன்னு. நம்ம அந்த எஜுகேஷனை கையில் எடுத்துட்டு நிறைய சூழல்கள்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திட்டே போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நம்மளுடைய நினைக்கக்கூடிய இடங்களுக்கு, நம்மளுடைய ஆம்பிஷன்களுக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய லைஃபுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியது அந்த எஜுகேஷன் மட்டும்தான். அதனால அதை மட்டும் எப்பயுமே இதா எடுத்துக்கிறாதீங்க. நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல ஸ்போர்ட்டிவா இருங்க. எப்பயுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க. நல்ல மார்க்கோட இந்த வருஷத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருங்க. 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் சொல்றேன். இந்த தடவை பப்ளிக் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப இது இல்லாம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் இதே ஒரு வாழ்த்து வீடியோ எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். டேட்லாம் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்ப எக்ஸாம் இது எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன் எல்லாத்தையுமே சொல்றேன். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. அப்ப உங்களால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தர விடுனா நீங்க கண்டிப்பா அதிக மார்க் எடுக்கலாம். ஏன் சென்டம் கூட எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்க ரே. இது உங்க எக்ஸாம் சென்டர் அபிஷியல். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.